ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இன்றைக்கி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்துட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறேன். ஸோ இது எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்துட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் வந்துட்டு ஒரு 3 கப்பில் வந்துட்டு நான் மாவு எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு 2 பேருக்கு தேவையான அளவு. ஏன்னா இதில் வந்துட்டு மொத்தம் 6 சப்பாத்தி வரும். அதுக்கப்புறமேட்டு கூட தேவையான அளவு உப்பு, அப்புறமேட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமேட்டு அது மேலே லைட்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணுறதுனால நமக்கு காயும் செய்யாது. அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்னா நமக்கு சப்பாத்தி வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் முன்னாடியே பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு எப்படி சைடி செய்யலான்றதை பார்த்துடலாம். இது பேர் பார்த்திங்கன்னா எக் கீமா மசாலா தான் சொல்லுவேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. எனக்கு வந்துட்டு கடுகு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் விழுந்துச்சு. ஸோ அதனால் நான் டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்துட்டு ஒரு 2 பேருக்கு தேவையான அளவுன்ற மாதிரி தான் சைடிஷ் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஆள் நிறைய பேருக்கு சேர்த்த மாதிரி செய்கிறீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தக்காளியும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம மசாலாவை ஆட் பண்ண போகிறது. இதை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு வந்துட்டு அந்த மிளகா நெடியோட பச்சை வாசனை போயிடணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஆல்ரெடி ஒரு 3 முட்டை வந்துட்டு நல்லா அவிச்சு அந்த முட்டையை வந்துட்டு சீவி எடுத்திருக்கேன். நீங்கள் சீவலில் போட்டு சீவிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு பயப்படாதீங்க. அந்த மஞ்சள் கருலாம் வந்துட்டு நமக்கு ஒரு மாதிரி குழலாம் ஆகாது. ஸோ நிறைய பேர் நீங்கள் யோசிப்பீங்க அந்த மாதிரிலாம் ஆகாது. சூப்பராகவே இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நான் இதை நல்லா கலந்துட்டு இதை வந்துட்டு நான் மூடி வச்சிடுறேன். மூடி வச்சதுக்கப்புறமா நல்லா திக்னஸ்ஸாக நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரும். அந்த டைமில் வந்துட்டு இறக்குங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட டேஸ்ட் வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் போது தான் நமக்கு வந்துட்டு சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் நல்லா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக நான் வந்துட்டு கஸ்தூரி மெட்டி போட்டு இறக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு கொத்தமல்லியும் போட்டு நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். கூட லைட்டாக பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு இன்னும் டேஸ்ட் வந்துட்டு ஹைலைட்டாக காட்டும். அவ்வளோதான். கூட வந்துட்டு நான் சப்பாத்தி சுட்டு அது கூட வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye bye from Paru.